இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. MTM தீர்வுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்தியாவோட சோலார் சக்தி துறையில ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான கம்பெனி MV சோலார் இப்போ பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வராங்க. இன்னைக்கு நாம அவங்களோட IPO பத்தி தான் முழுசா அலசி ஆராய போறோம். MV போட்டோ வோல்டேக்கோட IP எப்போ ஓப்பன் ஆயிருக்கு? அப்போ முதலீட்டாளர்கள் மனசுல இருக்கிற கேள்வி என்னன்னா, இது ஒரு சூப்பரான வளர்ச்சி வாய்ப்பா இல்ல இதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். இந்த கம்பெனியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அப்புறம் நிபுணர்கள் இது பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த IPOவோட அடிப்படை விவரங்கள் என்னென்னு ஒரு பார்வை பார்த்திடலாம். சரி, இந்த IPOவோட முக்கியமான நம்பர்ஸ் இதோ. நவம்பர் 11 இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது ஓபன்ல இருக்கும். ஒரு பங்கோட விலை 206 இருந்து 217 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. மொத்தமா இது மூலமா சுமார் 2900 கோடி திரட்டுறது தான் அவங்க இலக்கு. இந்த திரட்டப்படுற பணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி எங்க போகுது தெரியுமா? கிட்டத்தட்ட 1621 கோடி, அதாவது 75% மேலான தொகையை கம்பெனியோட கடனை அடைக்கத்தான் பயன்படுத்த போறாங்க. இது கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். சரி, இப்ப இந்த கம்பெனில முதலீடு பண்றதுக்கு ஆதரவா என்னென்ன காரணங்கள் இருக்கு? அவங்களோட வளர்ச்சி கதை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. MVயோட மிகப்பெரிய பலமே அவங்களோட டெக்னாலஜி தான். நிறைய போட்டியாளர்கள் இன்னமும் பழைய PIRC டெக்னாலஜிலே சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரொம்ப சீக்கிரமாவே உஷாராகி புதுசான இன்னும் திறமையான TOPCON டெக்னாலஜிக்கு மாறிட்டாங்க. இதனால அதிக வெப்பத்துல கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பவர் லாஸும் ரொம்ப கம்மி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து பாருங்க. கிளாஸ்லயே பெஸ்ட் லாபம். ஜெர்மனியோட ஃப்ரான்ஹாஃபர் ISC மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி பார்ட்னர். IPO முடிஞ்சதும் கடன் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். அது மட்டும் இல்லாம FY25ல 1177% லாப வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் முதலீட்டாளர்களை இழுக்கிற மேக்னெட். ஆனா எந்த ஒரு நல்ல கதைக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும் இல்லையா? இப்ப வாங்க அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். கம்பெனியே அவங்க ரிப்போர்ட்ல சொல்ற முக்கியமான ரிஸ்க் என்னன்னு பார்ப்போம். அனலிஸ்ட்கள் இதை ஒரு சிறிவு முக்காலின்னு சொல்றாங்க. இதுதான் கம்பெனியோட பெரிய வீக்னஸ். யோசிச்சு பாருங்க, 85% வருமானம் வெறும் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வருது. 99% வருமானம் இந்தியால இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாம 56% பொருள் சைனால இருந்து வாங்குறாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுல சின்னதா ஒரு சிக்கல் வந்தா கூட அது கம்பெனியோட மொத்த பிசினஸையும் ஆட்டி பாத்துரும். இது ஒருவேளை இந்த IPOல இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி, கம்பெனி சைனால இருந்து இறக்குமதி செய்யற வேஃபர்ஸ் இந்தியாவோட உள்நாட்டு உள்ளடக்க தேவை, அதாவது DCR பாலிசிக்கு ஒத்துப்போகுதா இல்லையான்னு சரியா தெரியல. ஒருவேளை அது ஒத்துப்போகலன்னா கவர்மெண்டோட முக்கியமான சோலார் திட்டங்கள்ல இவங்களால பங்கேற்க முடியாது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். இப்போ வேல்யூவேஷன் விஷயத்துக்கு வருவோம். இந்த IPO விலை மத்த கம்பெனிகளோட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு? வேல்யூவேஷன்ல MMV ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருக்கு. FY26 வருமானத்தை வச்சு பார்த்தா அதோட ஃபார்வர்ட் PE ரேஷியோ கிட்டத்தட்ட 20 தான். ஆனா அதோட பெரிய போட்டியாளர்களான வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ் எல்லாம் 35, 38ல இருக்கு. சோ இது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் தர்ற ஒரு கம்பெனி அதோட போட்டியாளர்களை விட கம்மி விலையில கிடைக்குது. இதுதான் நியாயமான விலையில் வளர்ச்சி, அதாவது கேப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. கடைசியா மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். IPOவோட முதல் நாள்ல வெறும் 4% தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது மார்க்கெட் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இருக்கிறத காட்டுது. கிரே மார்க்கெட் பிரீமியம், அதாவது GMP, ஒரு 5லிருந்து 9% வரைக்கும் தான் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஒரு பிரம்மாண்டமான லிஸ்டிங்கை எதிர்பார்க்கல, ஒரு சுமாரான லாபம் வந்தா போதும்னு நினைக்குது. ஏஞ்சல் ஒன் நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில MVயோட வளர்ச்சி வாய்ப்புகளை பார்த்து நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க நல்ல நிதிநிலையும் நியாயமான மதிப்பீட்டையும் சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஆஞ்சல் ஒன் நிறுவனத்தோட கருத்து பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். இது M2M தீர்வோட பரிந்துரை கிடையாது. அதே மாதிரி ஆனந்தராத்தி நிறுவனமும் நீண்டகால முதலீட்டுக்கு சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அவங்க கம்பெனியோட டெக்னாலஜி லீடர்ஷிப்பை ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. எப்பவும் போல இது ஆனந்தராத்தி நிறுவனத்தோட கருத்து பத்தின ஒரு செய்தி மட்டுமே. எங்க சேனல்ல இருந்து எந்த முதலீட்டு ஆலோசனையும் இல்லங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமா பார்த்தா என்ன தெரியுது? ஒரு பக்கம் நல்ல லாபம் தர்ற டெக்னாலஜில முன்னணியில இருக்கிற ஒரு கம்பெனி தன்னோட கடன் சுமையையும் குறைக்க பாக்குது. இது பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பாலிசின்னு சில முக்கியமான ரிஸ்க் இருக்கு. இது நெகட்டிவ். புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் மார்க்கெட்டோட ஆரம்ப வரவேற்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? MVயோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது அதோட டெக்னாலஜி பலமா இல்ல அதோட இந்த செறிவு அபாயங்களா? உங்க பதில்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம டெய்லி மார்க்கெட் நியூஸுக்காக எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுப்பு, இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செவியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.